திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு டிஎன் போல்ஸ் 2026ல நாம பார்க்க போற தொகுதி திருவெரும்பூர். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகளில் ஒண்ணுதான் திருவெரும்பூர். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட சொந்த தொகுதி. காவிரி ஆறும் உய்யக்கொண்டான் மேட்டுக்கட்டளை வாய்க்கால்களும் பாய்ந்தோடி வளம் கொழிக்க வைக்கக்கூடிய தொகுதியா இது இருக்கு. பல்லாயிரம் ஏக்கர் கணக்குல நெல் சாகுபடி நடக்குது. திருநாவுக்கரசரால பாடப்பெற்ற சிவத்தலமான எறும்பீஸ்வரர் கோவில் இங்க இருக்கு. பெல் நிறுவனம், கனரக உலோக தொழிற்சாலை, பொன்மலை ரயில்வே பணிமனை, படைக்கலன் தொழிற்சாலை, தேசிய தொழில்நுட்ப கழகம், IIM, பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னு தொழிற்சாலைகளும் கல்வி நிலையங்களும் நிறைஞ்ச தொகுதி. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள பணிபுரிவோரும் நெல் விவசாயத்தை நம்பி வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கிட்டவங்களும் இந்த தொகுதியில நிரம்பி இருக்காங்க. திருச்சி மாவட்டத்துல ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற சுரியூர் இந்த தொகுதியில தான் இருக்கு. திருச்சி மாநகராட்சியில வார்டு எண் 7, 27ல இருந்து 32 வரைக்கும், அப்புறம் 36 இந்த வார்டுகளும் பாப்பாக்குறிச்சி, கூத்தப்பார், துவாக்குடி ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது இந்த தொகுதி. கடந்த தேர்தலில் திமுக சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு. இந்த தொகுதியில 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத நிலவரப்படி 1,36,301 ஆண் வாக்காளர்களும் 1,43,352 பெண் வாக்காளர்களும் 68 மூன்றாம் பாலினத்தவர்களும்னு மொத்தமா 2,79,721 வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த தொகுதியில திமுக 6 முறையும், அதிமுக 4 முறையும், காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், தேமுதிக தலா 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 1,05,424 வாக்குகள் பெற்று அபார வெற்றி பெற்றாரு. அதிமுகவை விட 49,697 வாக்குகள் அதிகம் வாங்கினாரு. தேர்தல் நேரத்துல திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டு மக்களுக்கு மத்தியில அதிகமா காணப்படுது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக முழு சுற்று வட்ட சாலை அமைக்கிற திட்டம், அரியமங்கலம் குப்பை கிடங்க முழுமையா அகற்றுவேன் அப்படின்னு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, கூட்டு குடிநீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படல. BHEL நிறுவனத்துக்கு மாநில அரசோட பல துறைகள்ல இருந்தும் 100 நாட்கள்ல ஆர்டர் பெற்று தருவேன் அப்படின்னு அன்பில் மகேஷ் கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படல. ஆங்காங்கே கருணாநிதி சிலைகள் வச்சது மட்டும்தான் அன்பில் மகேஷ் செய்த சாதனை அப்படின்னு சொல்லப்படுது. தொகுதியில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகள்லையும் தவறாம கலந்துக்கிறது, பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு நடவடிக்கை எடுக்க முயல்றது அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு பாசிட்டிவா சில விஷயங்கள் இருந்தாலும் தொகுதிக்கு பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு பொதுமக்கள் ஆதங்கத்துல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கட்சியினரிடையே நெருக்கம் காட்டாதது, இது எல்லாம் அவருக்கு நெகட்டிவா இருக்கு. இருந்தாலும் வரக்கூடிய 2026 தேர்தல்ல திமுகவுல அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தான் சீட்டு அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் முன்னாள் MLA KN சேகரனும் சீட் கேட்கிறாரு. அதிமுகவுல புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் பா. குமார், புறநகர் தெற்கு மாவட்ட பேரவை செயலாளர் சூரியூர் ராஜா அப்படிங்கிற மணிகண்டன், திருவெரும்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் SKT கார்த்திக், திருவெரும்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் SS ராவணன், கூத்தப்பார் பேரூர் கழக செயலாளர் முத்துக்குமார், துவாக்குடி நகர செயலாளர் SP பாண்டியன், இவங்க எல்லாருமே கூட சீட் கேட்கிறாங்க. கூட்டணி கட்சிகளோட ஒருங்கிணைப்பு, கட்சி கட்டமைப்பு, தொகுதியில அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளிட்ட விஷயங்களால இப்போதைக்கு திமுக முன்னிலையில இருக்கு. தேர்தல் நெருங்க இந்த முடிவுகள்ல மாற்றம் வரவும் வாய்ப்பு இருக்கு. தேர்தல் நெருங்கும் நேரத்துல தமிழக மக்கள் அளிக்க போகிற முடிவுகள் என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.